ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். ஒரு அழகான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஆலயத்துக்கு நாம் போயிருப்போம். சில பேர் என்ன கோயிலுக்கு போகணும், எதுக்கு போகிற சொல்லி மறந்தே போயிருப்போம் இல்லைங்களா? அந்த வரிசையில் நம் வாழ்க்கையில் நாம் சிறு வயசுலேருந்து எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனை வாட்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. சில பேர் ஒரு கோயிலுக்கு ஒரு 2-3 வாட்டி போவாங்க இல்லைங்களா? அந்த வகையில் அதுவும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆன்மீக பயணம்னா அதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரே கோயிலுக்கு நம்ம நிறைய வாட்டி போயிருப்போம், அதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வாங்க பார்த்துடலாம் நாம் என்னென்ன கோயிலுக்கு இதுவரையிலும் போயிருக்கோம், பிறகு எத்தனை வாட்டி போயிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திரு கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஒரு முகையாவது நம்ம வாழ்க்கையில் எழுதி வச்சு பார்க்கணும். ஓ, இத்தனை கோயிலுக்கு நம்ம போயிருப்போமா, இத்தனை வாட்டி போயிருக்கோமா, பிறகு நாம் போகக்கூடிய அடுத்த ஆன்மீக பயணம் எத்தனாவதுன்னு சொல்லி கணக்கு நாம் நிச்சயமாக வச்சுக்கணும். ஒரு ஞாபகார்த்தம் தான். எதுவுமே சாதிக்கல நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி நல் காரியங்களை திரும்பி பாருங்க. அப்போதான் நாம் மீண்டும் அந்த காரியங்களை செய்யறதுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நமக்கே ஒரு என்கரேஜ். யாரும் நம்மளை என்கரேஜ் பண்ண வேண்டாம், நாமளே என்கரேஜ் பண்ணலாம் நல் காரியத்துக்கு. சரிங்களா? வாங்க பார்த்துருவோம் என்னென்ன ஊருக்கு நம்ம போயிருக்கோன்னுட்டு, அது எத்தனை வாட்டி போயிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒன்று கோவில் பிள்ளையார்பட்டி ஒரு தடவை, 2வது காட்டி சுப்பிரமணியம் ஒரு தடவை, 3வது தர்மஸ்தலம் ஒரு தடவை, கோடி லிங்கேஸ்வரம் ஒரு தடவை, பனசங்கரி 2 தடவை, சமயபுரம் 7 தடவை, திருப்பதி 2 தடவை, காஷி 2 தடவை, ராமேஸ்வரம் 3 தடவை, புத்தகயா ஒரு தடவை அலகாபாத்தில் இருக்குது, திரிவேணி சங்கமம் ஒரு தடவை, சின்ன திருப்பதி ஒரு தடவை, பிறகு பண்ணாரி ஒரு தடவை, மாசாணி அம்மன் கோவில் 13 தடவை, மேல்மரவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் கிட்டத்தட்ட 10 தடவை, பொற்கோவில் 2 தடவை, திருவண்ணாமலை 4 தடவை, பழனி 3 தடவை, சுவாமி மலை 2 தடவை, திருச்செந்தூர் ஒரு தடவை, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 2 தடவை, லக்ஷ்மி குபேரர் கோயில் 6 தடவை, வடப்பழனி 2 தடவை, திருவேற்காடு 2 தடவை, வேலூர் ஹளேபீடு 2 தடவை, மாங்காடு கோவில் 2 தடவை, மதுரை 2 தடவை, திருவத்தூர் வடிவிடி அம்மன் ஒரு தடவை, தனுஷ்கோடி 3 தடவை, அயோத்தியா 2 தடவை, திருமுருகன் பூண்டி 2 தடவை, அவினாஷி லிங்கேஸ்வரர் கோவில் 2 தடவை, திருவண்ணாமலை மீண்டும் 2 தடவை, இமயமலை கிட்டத்தட்ட இமயமலையில் எத்தனோ கோவில்கள், அதில் ஹரித்வாரில் ஒரு தடவை, கேதார்நாத் ஒரு தடவை, பத்ரிநாத் ஒரு தடவை, துங்கநாத் ஒரு தடவை, ரிஷிகேஷ் ஒரு தடவை, பிறகு ஹரித்வாரில் மான்சா தேவி டெம்பிள் எவரெஸ்டின் உச்சங்க ஒரு தடவை, பிறகு செண்டி மாதா கோவிலும் அதே எவரெஸ்டின் உச்சங்க அது ஒரு தடவை, பிறகு உத்தரகோஷம் அங்கே 2 தடவை, பிறகு மருதமலை ஒரு தடவை, குருவாயூர் 2 தடவை. ஓரளவுக்கு நாம் எழுதி வச்சு நமக்கு ஒரு ஞாபகார்த்தமாக நாம் இதுவரையிலும் போயிருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் எத்தனை வாட்டின்னு சொல்லி நாமளும் ஒரு வாட்டி பார்த்தாச்சு. எத்தனை வாட்டி போயிருக்கோம், கணக்குப்படி எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இதுவே எனக்கு ஒரு சின்ன சாதனை இல்லைங்க, பெரிய சாதனை, பெரும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்க கூட நானுமே இன்று பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிறந்தோமா வாழ்ந்தோமா ஒரு நாள் பகவான்கிட்ட போயிட்டோமான்னு இருந்துடாம நம் வாழ்கிற காலத்தில் நாம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம், இந்த சாதனையானது என்ன, இந்த நல் மனமானது இறைவனை போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வாட்டி திரும்பி பார்க்க வேண்டாமா? நமக்கு நாமளே என்கரேஜ் பண்ணிக்க வேண்டாமா? சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, அதனால் அவங்க கொஞ்சம் அப்படியே ஓகே நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்னு அவங்களுக்கு தோணும். யாருமே என்கரேஜ் பண்ணலையா, நம்ம பண்ண நல் விஷயங்களை நாமளே ஒரு முறை திரும்பி பார்க்கலாம். ஓ, இத்தனை விஷயம் பண்ணியிருக்கிறோமா, என்கரேஜ் நம்ம தோள் தட்டி நாமளே பண்ணுமா, இன்னும் உன்னோட வேலையை சிறப்பாக பண்ண சொல்லி நம் தோல் தட்டுவது யார்? அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரத்தாகத்தான் நாம் நினச்சிக்கணும். புரியுதுங்களா? பிறகு நம்ம இந்த கோயிலெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நான் போயிருக்கக்கூடிய பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் கிட்டத்தட்ட 43ங்க. பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள். பிறகு ஒரு கோயிலுக்கு நம்ம எத்தனை வாட்டி போயிருக்கோன்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த கோயில் கடைசியாக குருவாயூருங்க. குருவாயூர் நம்ம 2 வாட்டி போயிருக்கிறோம். குருவாயூரோட கிட்டத்தட்ட பெரும் மகிழ்ச்சியாக 100 தடவை நான் ஆன்மீக பயணங்கள் போயிருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்கள். இத்தனை நாள் இல்லாமல்
இந்த ஒரு நாளில் நாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கோம், திரும்பி பார்த்து அதை கணக்கு போட்டு பார்த்து நம்ம 100 தொட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷங்க. 43 பெரிய பெரிய பிரசித்தப்பட்ட ஆலயங்கள், பிறகு 100 தடவை மீண்டும் மீண்டும் போயிருப்போம் இல்லைங்களா, 100 தடவை பிறகு 101ஆவதா எங்கே அந்த ஆன்மீக ஸ்தலம்? இதோ நம் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய முருகர் கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு தெய்வமகளின் 101ஆவது ஆன்மீக பயணம். பெரும் மகிழ்ச்சியாக இதை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம பண்ணல சாதனையில், எத்தனோ சாதனையில் இது ஒரு சாதனைங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட போவாங்க, இல்லை நண்பர்களோட போவாங்க. ஆனால் நாம் தனி பெண்ணாக தான் இந்த 100 ஆன்மீக பயணமும். இதுவே நான் பெருமையாக சாதனை பெண்ணா என் தாய் தந்தை எனக்கு தோள் தட்டி மகளே நீ ஜெயிச்சிட்டிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணங்க. தாய் தந்தைக்கு கோடி நன்றி. இத்தனை ஆலயத்துக்கு என்னை கூட்டி கொண்டு வந்தாயா பகவானே, நான் என்ன பாகியம் செஞ்சேன். நம்ம ஒரு ஆலயத்துலேருந்து காஷி, அயோத்தியா, ராமேஸ்வரம், இமயமலையில் கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், ருஷிகேஷ், துங்கநாத் சொல்லிக்கொண்டு போயிட்டே இருக்கலாங்க இல்லைங்களா. இத்தனை ஆலயத்துக்கும் நம்ம வீதியிலேருந்து வடநாடு உத்தரகாண்ட் வெளி கூட்டி கொண்டு அந்த பகவான் தான் நான் கோடி நன்றி செல்வேன். பிறகு என் சாமிக்கு கோடி நன்றி. பிறகு என்னுடைய முன்னோர்களோட அருள் இல்லாமல் இது நடக்குமா? அவங்களுடைய ஆசியுடன், பிறகு உங்கள் எல்லாருடைய ஆசியுடன், எல்லாத்துக்கும் மேலே என்னோட அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வருடைய ஆசியுடன் தான் இதெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 101ஆவதாக என்னுடைய ஆன்மீக பயணமானது திருச்செந்தூர் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில். கண்டிப்பாக அங்கே நீங்கள் யாரெல்லாம் இருப்பீங்க நிச்சயமாக நான் சந்திப்பேன். சிவாய வாழ்கை, அதன் தாழ்வாழ்கையும் இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்கை. பகவானே உனக்கு கோடி நன்றி. சிவமே தந்தையே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருக வெற்றும் முடிதான வீறு முடிதான மிருக பெருவானே போற்றி போற்றி. நன்றிங்க.